மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய விருப்பங்களை நீங்க மற்றவங்ககிட்ட கூறுவீங்க. அவங்க என்ன நினைத்தாலும் சரி, நான் என்னுடைய விருப்பத்தை தான் கூறுறேன். உங்களுடைய விருப்பங்களை கூறுவதற்கு நீங்க ஒருபோதும் தயக்கம் கொள்ளவே மாட்டீங்க. அதே மாதிரி மற்றவங்க எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன்கிட்ட போய் நீ செஞ்சது தவறு அப்படிங்கிறத நீங்க அப்படியே அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி கூறிடுவீங்க. இதனால அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் தேவையில்லாத சண்டை வந்து ஏற்படும். நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீ யார் என்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அதற்கு நீங்கள் நீ பண்ணது தப்பு, இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்காத, இது உன் வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது, சொல்கிறது கேட்டு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அறிவுரை மற்றவங்களுக்கு கூறுவீங்க. உங்களுடைய அறிவுரைகளினாலும் நீங்கள் கேட்கின்ற விதத்தினாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். அது தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ நீண்ட நாட்களாக உங்களுடன் பழகிய நபரிடம் கூட நீங்கள் அப்படியே கேட்டுருவீங்க. ஆனால் உங்களுக்கு பிடித்த நபரிடம் அவங்க தப்பு பண்ணலை, ஆனால் தப்பு பண்ணாமல் அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு உங்களுடைய விருப்பங்களை நீங்களே கூறுவீங்க. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, அது ஆண் நட்போ பெண் நட்போ எதுவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி காதல் உறவுகள் என அனைத்து விஷயத்திலையும் உங்களுடைய விருப்பங்களையே நீங்கள் அப்படியே அவங்களிடம் தெரிவிப்பீர்கள். அப்படி நீங்கள் நம்மளுடைய விருப்பங்களை தான் நம்ம வந்து கூறுறோம், அவங்க என்ன நினைச்சாலும் சரி, நம்ம உண்மையை தானே சொல்ல போகிறோம், இதனால் என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் சரி, அதை உடனே நீங்கள் தட்டி கேட்பீங்க. அதை உங்களால் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட குணத்தை கொண்டவங்க தான் இந்த மீனம் ராசி நேயர்கள். உங்களுக்கு சமீப காலத்தில் உங்களுடைய பேச்சினாலும் நீங்கள் நடந்துக்கிற விதத்தினாலும் அதிக அளவில் உங்களுடன் இருந்தவர்கள் கூட உங்களை விட்டு சென்று இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படுவீங்க. ஏண்டா அவன் நன்மைக்காகத்தானே நம்ம அப்படி கேட்டோம், அப்படி நம்ம கேட்கலினா அவன் தப்பு பண்ணுறதை நம்ம கேட்காம விட்டுருந்தோம் அப்படின்னா அவன் இன்னும் தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பான். அதுக்காண்டி தானே நம்ம அப்படி கேட்டோம், ஆனால் அவன் நம்மளை தப்பாக நினச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு அடிக்கடி இது வரைக்கும் உங்களுடைய மனசில் ஓடிட்டே இருக்கும். அது நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிடித்த தெரிந்த நபராக நெருக்கமான நபராக இருப்பார். அது உங்களுடைய காதலியோ அவர்கள் கூட இருக்கலாம். அவர்களிடம் நீங்கள் கேட்ட அந்த ஒரு விஷயத்தினால் இது வரைக்கும் உங்கள் இருவருக்கும் இடையே தேவையில்லாத பிரச்சனைகள் இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தினால நீங்க நம்ம தப்பு பண்ணலை, நம்ம எதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் உங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும். அதனால நீங்க அவங்ககிட்ட சென்று மன்னிப்பு கேட்காம இருப்பீங்க. அப்படிப்பட்ட மீனம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமையப்போகுது அப்படின்னு காண்பதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் அனைத்து விதமான தகவல்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரிந்த மீனம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மீனம் ராசி அன்பர்களே, எப்பொழுதும் உங்களுடைய மனசுல இருக்கிறத அப்படியே நீங்க கூறுவீங்க. அதை எதுக்க இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அதை நினைச்சு நீங்க ஒருபோதும் பயப்படவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட குணத்துக்கு பெயர் பெற்றவங்க தான் நீங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் சரி, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களையும் மற்றவங்ககிட்ட நீங்க தெரிவிப்பீங்க. அவங்க உங்களை எவ்வளவு கேவலமாக நினைச்சாலும் சரி, நீங்க எல்லா விஷயத்தையும் மற்றவங்ககிட்ட ஓப்பனா பேசிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு குணம் கொண்டவங்க தான் நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, காதல் உறவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்க எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை வந்து தேடி கொடுக்கும். ஏதாவது புதிய தொழில் வந்து தொடங்கணும், இருக்கிற தொழிலை மேம்படுத்தணும், பணத்தை இந்த ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணலாம், இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம செல்லலாம் வேண்டாம். நீண்ட நாட்களாக நீங்க நினைத்த காரியங்கள் கூட இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். எடுத்த காரியங்களும் சரி, முயற்சிக்கின்ற காரியங்களும் சரி, உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு சந்தோஷம் எங்கிருந்து வரும்னே தெரியாது. ஒரு ஆறு போனால் அதில் எப்படி தண்ணி விடுமோ அதே மாதிரி உங்கள் மனசளவில் இத்தனை நாட்கள் நீங்கள் எவ்வளவோ கவலைகளில் இருந்திருப்பீங்க. அது அனைத்தையுமே மறந்து இந்த ஒரு நாளில் அதிக அளவில் சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு கட்டாயம் அமையும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய குழந்தைகளாலும் இல்லைன்னா உங்களுடைய பெற்றோர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியானது உண்டாகும். படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தார்கள் என்றால் அவங்க பள்ளிக்கூடத்திலேயோ இல்லைன்னா காலேஜிலேயோ உங்களுடைய பெயரை காப்பாற்றுவாங்களாம். இல்லைன்னா வேலைக்கு சென்று உங்களுக்கு அதிக அளவில் மனசளவில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வகையில் ஏதாவது ஒரு செயலை உங்களுடைய குழந்தைகள் இந்த ஒரு நேரத்தில் பண்ணுவாங்க. இதனால் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீங்க.
நீண்ட நாட்களாக உங்களுடைய வாழ்க்கை துணையிட்ட நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம். எனக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும், இது ரொம்ப நாள் ஆசை, அங்கே அந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், இல்லைன்னா அந்த பொருள் வந்து வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டதை வாங்கி கொடுக்காம அவர்கள் அனைவருமே தட்டி கழிச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நாளானது கட்டாயம் நீங்கள் கேட்கின்ற பொருள் ஏன் ஒரு கோடியாக இருந்தாலும் உங்களுடைய கணவனோ, உங்களுடைய உறவினர்களோ, உங்கள் உடன் பிறந்தவங்களோ, பெற்றோர்களோ அது அனைத்தையுமே கட்டாயம் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்து உங்களை மகிழ்வித்து நீங்கள் கேட்டதை வாங்கி கொடுக்கின்ற ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும். இதனால் நீங்கள் எந்த விதமான பொருளை வேண்டுமானாலும் நீங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய துணைவன்கிட்ட கேளுங்க. ஏன் உங்கள் பெற்றோரை, உங்கள் உடன் பிறந்தவர்களை விட உங்களுடைய கணவனோ மனைவியோ, இந்த மீனம் ரசிக்காரர்கள் உங்கள் கணவனிடமோ மனைவியிடமோ கட்டாயம் நீங்கள் கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் நினைத்த, உங்களுக்கு கேட்ட அந்த பொருளை உங்களுக்கு கட்டாயம் வாங்கி கொடுப்பார். நீங்கள் நினைத்ததையும் இந்த ஒரு நாளில் உங்களை அடைய வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிக்க, ஒரு மகிழ்ச்சி மிக்க ஒரு நாளாக உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ஒரு நாளில் உங்கள் அப்பாவுக்குன்னு, உங்கள் பெற்றோர்களுக்குன்னு சில ஆசைகள் இருந்திருக்கும். அவங்களுக்கு இந்த வீடை வந்து கட்டணும், உங்களுக்கு திருமணம் பண்ணி அழகு பார்க்கணும், அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் அவங்க மனசளவில் எப்பொழுதுமே இருக்கணும். இந்த இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கணும், இல்லைன்னா நம்ம குடும்பம் எல்லாருமே கூட்டு குடும்பமாக வாழணும், அப்படிங்கிற மாதிரி நிறையா எண்ணங்கள் உங்கள் அப்பாவுக்குன்னு, உங்கள் பெற்றோர்களுக்கு, உங்கள் அம்மாவுக்குன்னு இருந்திருக்கும். அப்படி உங்களுடைய பெற்றோர்களை, உங்கள் பெற்றோர்களின் ஆசைகளை இந்த ஒரு நாளில் நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் பெற்றோர்களிடம் கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க இத்தனை நாட்கள் அவங்களுடைய மனசுக்குள்ளே அது ஒரு கவலை மாதிரி அடைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த ஒரு நாளில் மனசு விட்டு உங்களுடைய பெற்றோர்களிடம் கேளுங்க. கண்டிப்பாக அவங்க கூறுவாங்க. அவங்களுடைய கவலைகளையும் அவங்களுக்கு வேண்டியதையும் அதை நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்டு அவங்களுடைய ஆசைகளை இந்த ஒரு நாளில் நீங்கள் நிறைவேற்றி வைங்க. அதை மட்டும் நீங்கள் நிறைவேற்றி வச்சுருங்க. கட்டாயம் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். அவங்களும் மனசளவில் சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை நான் கேட்டதை நடத்தி வச்சுட்டாம்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனதும் மிகவும் சந்தோஷப்படும். எனவே இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலையும் நீங்கள் செஞ்சுருங்க. உங்களுடைய சகோதரன் இந்த ஒரு நேரத்தில் உதவி கேட்டு வரலாம். அது பண உதவியாக இருக்கலாம், இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு திருமணம் செய்யணும் அதுக்கு நீ உதவி பண்ணு, இல்லைன்னா தொழில் விஷயத்தில் உதவி கேட்டு வந்திருக்கலாம். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உடன் பிறப்புகள் கூட இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வருவாங்க. தேடி வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்பாங்க. அது எப்பேற்பட்ட உதவியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உதவி பண்ணணும். அப்படி உதவி பண்ணினா மட்டும்தான் இறுதி வரைக்கும் உங்களுடைய சகோதரன், உடன் பிறந்தவர்கள் உங்களை உங்களை எப்பொழுதுமே மறக்காமல் இருப்பாங்க. எப்பொழுதும் மதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் இது வரைக்கும் எவ்வளவோ தவறுகளும் எவ்வளவோ கெடுதல்கள் உனக்கு பண்ணியிருந்தாலும் சரி, நீ இதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டத்தில் அவன் மட்டும்தான் இறுதி வரைக்கும் உன் கூட வருவான் எல்லா பிரச்சனைக்கும். அதுக்கு எப்படி அவன் கூட இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீ தான் அவனை பார்த்துக்கணும். அதனால் நீ என்ன உதவி கேட்டு வந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ ஒருவருக்கொருவர் மனசு விட்டு அவங்களுடைய நண்பர்களுடன் நேரத்தை செலவழிக்கிறதுக்காண்டி நீ அவங்க கூட போயிட்டு வா. போய் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு நாளாச்சு நீ நினைச்ச மாதிரி உன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாயிரு, நேரத்தை செலவிட்டு வா அப்படின்னு ஒருவருக்கொருவர் புரிந்து அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஆதரவை தெரிவிப்பாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விதமான வேலையை சரியாக செய்தாலும் சரி, அதுக்கு தப்பு கூறிட்டு ஏதாவது ஒரு காரணத்தையும் உங்களை திட்டுறதுக்காக என்ன கூறணுமோ அதை கூறிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய மேலதிகாரி உங்களுடன் நட்புறவில் ஏற்படுவார். நட்புறவில் ஏற்பட்டு உங்களுடைய இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பந்தம் இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கும். அலுவலகத்தில் மட்டும் இல்லாமல் வெளியிடத்தில்